இப்போலாம் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ஃபீலிங்க எனக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் யாராவது அட்வைஸ் பண்ணும்போது, இல்ல ஏதாவது விஷயங்கள நமக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சம் கோவம் வரும். நாம என்ன பண்ணணும்? நமக்கு எதுக்கு இவங்க அட்வைஸ் பண்றாங்க? முதல்ல இவங்களுக்கே அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஏதாவது அட்வைஸ் சொன்னா, அந்த அட்வைஸ அப்படியே பொறுமையா கேட்டுக்கிட்டு, அந்த அட்வைஸ பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுக்கு எந்த ரியாக்ஷனும் குடுக்கறதில்ல. ஸோ அப்படியே அமைதியா இருக்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பதான் யோசிச்சேன், ஓ! நம்மளும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டோம்னு நெனைக்கிறேன். நமக்கும் அந்த மெச்சூரிட்டிலாம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு. யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த அட்வைஸ் அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. எந்த ரியாக்ஷனும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு அட்வைஸா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, பெருசா ரியாக்ஷன்லாம் குடுக்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அட்வைஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க ஏதாவது பண்ணும்போது, அதை யோசிச்சு சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையுங்க. ஸோ இன்னைக்கு அப்படிதான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தர் பண்ண அட்வைஸ நெனச்சு நான் சமைக்கும்போது ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ ஹாப்பியா இருந்தது மார்னிங்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்றேன், கோவப்படாதீங்க. யார் எத சொன்னாலும் ஈஸியா அழகா எடுத்துக்கிட்டு, ஒரு ஸ்மைலோட கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நம்ம வேலை தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சூப்பர்பான லஞ்ச் எல்லாமே குடுத்து முடிச்சுட்டோம். அழகான ஃபீட்பேக்ஸும் வந்துருச்சு. தேங்க் யூ பேரண்ட்ஸ். லவ் யூ கிட்ஸ்.